இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா DCS Operator Responsibility and Daily Activities. அதாவது ஒரு DCS Operator, அதாவது பேனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, போர்டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்க டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம். உங்களுக்கு வந்து பிளான்ல வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து ரன் ஆகும். ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து என்ன கமாண்ட் கொடுத்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதை வந்து எப்படி போகுதுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. இதுக்கு முந்தைய வருஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சி ஸ்கேடான்னு சொல்லுவாங்க. பிஎல்சி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸ்கேடா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன். இதில் பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கம்பெனிலையும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேடா வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டர்பைன் ஹாலில் வச்சு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் சிஸ்டம் வந்து நான் யூஸ் பண்ண சிஸ்டம் வந்து சென்டம் 3000 வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து எக்கோகோவா மைக்கு. அதில் வந்து சென்டம் 3000 தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவரால் பிளான்டோடைய மானிட்டரேஷன் பண்ணுவாங்க. அதாவது பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோ, டெம்பரேச்சர், ப்ரெஷர் இவ்வளோத்தையும் வந்து மானிட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 100% எஃபிஷியன்சி கொடுத்து மேன் பவருக்கும் எக்யூப்மெண்ட்டும் சேஃபாக ரன் பண்ணுறது தான் ஒரு பேனல் ஆப்ரேட்டருடைய மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேகோ இல்லை எந்த ஒரு பேராமீட்டர்ஸோ சேஞ்சஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஒரு எக்யூப்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிச்சுன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய மேன் பவரும் சரி எக்யூப்மெண்ட்டும் சரி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை மானிட்டரைசேஷன் பண்ணி பிளான்ட 100% எஃபிஷியன்சியில் கொண்டு வந்து மேன் பவரையும் எக்யூப்மெண்ட்டையும் சேஃபாக கொண்டு போகிறது தான் எங்களுடைய மெயினான வேலை. எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேனல் ஆப்ரேட்டர் வந்து ஷிஃப்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னு நார்மலாக பார்த்தீங்கன்னா 12 hours இருக்கும், இல்லைன்னா 8 hours ஷிஃப்ட்ஸ் இருக்கும். இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் இருக்கும். இந்த ஹேண்ட் ஓவர் டேக் ஓவரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், எப்படி பிளான்ட் நார்மலாக ஓடிட்டு இருக்குங்கிறத ஒரு லாக் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் எடுத்தாங்களா, இல்லை அந்த பேனலில் வந்து ஏதாவது நம்ம வந்து மாற்றிருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய ரிலீவருக்கு சொல்லணும். ஏன்னா அடுத்த 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ அவர் தான் பார்க்க போகிறாரு. அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் அப்டேட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதில் ப்ரெஷர் டேக் இருக்குது, ஃப்ளோ டேக் இருக்குது, டெம்பரேச்சர் டேக் இருக்குது, லெவல் டேக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேக் நிறைய ப்ராசஸ் மோடுன்னு சொல்லுவாங்க, ஆட்டோ மோடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேஸ்கட் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதில் வந்து சில சமயம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த டைமில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் வந்து ஏதாவது மேஜரான ஒர்க் எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து கம்பல்சரி லாக் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் டேக் ஓவரில் வந்து வெர்பலாக சொல்கிறத விட ரிட்டர்னில் எழுதி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே லாக் புக்கில் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். அப்புறம் ஒரு பேனல் ஆப்ரேட்டர் வந்து அவங்களுடைய டெஸ்கில் உட்காந்தாச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்யூப்மெண்ட்டு ப்ளஸ் பிளான்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்ப்பாங்க. என்னென்ன ஹெல்த்தி கண்டிஷன், ஏன்னா ஒரு பிளான்ட் ஓடணும்னா அதுக்கு வந்து லாஜிக் சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு லாஜிக்கு தகுந்த மாதிரி பிளான்ட் ஓடும். அந்த லாஜிக் வந்து இன்டர்லாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஷட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் வந்து கீழே ஃபீல்டு ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த குவாலிட்டிக்கு வந்து சாம்பிள்ஸ் எப்போ எடுக்கணுங்கிறது வந்து பேனல் ஆப்ரேட்டருக்கு தான் தெரியும். ஏன்னா பிளான்ட் வந்து எந்த எஃபிஷியன்சியில் எடுக்கணும், எவ்வளோ ரேட்டிங்கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது பேனல் ஆப்ரேட்டர் வந்து ரிப்போர்ட்டிங் யார்ட்ட பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் சூப்பர்வைசரில் பண்ணுவாங்க. இந்த பேனல் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் சூப்பர்வைசர் இருப்பார். அந்த ஷிஃப்ட் சூப்பர்வைசர்கிட்ட வந்து அவர் வந்து அவருடைய ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஏன்னா ஷிஃப்ட் சூப்பர்வைசர் தான் எல்லாருக்கூடையும் கனெக்டடாக இருப்பாங்க. அந்த எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடிய எஸ்எஸும் இந்த எஸ்எஸ் அப்புறம் பிளான்ட்டில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்யூனிகேட் பண்ணுறது அவங்கள தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எடுக்கும் போதும் சரி, எந்த ஒரு ஒர்க் எடுக்கத்தாலும் சரி, முதல்ல வந்து பேனல் ஆப்ரேட்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால பேனல் ஆப்ரேட்டர் வந்து எல்லாரையும் விட கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் இந்த ஓவரால் பிளான்டோடைய ரெஸ்பான்சிபிளான பர்சன். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபீல்டில் வந்து வேலை நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆப்ரேட்டர் எவ்வளவு முக்கியமோ ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு, அதே மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு பேனல் ஆப்ரேட்டருங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர்.
அவங்க வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா பிளான்ட் ஒரு பெரிய கிரிட்டிக்கலை சந்திக்க வேண்டியது வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்டோட டேட்டாவை கலெக்ஷன்ஸ் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு மணிக்கூர் மினிட் ட்ரெண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவர் ட்ரெண்டு, டே ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் வரும். சில அப்டேஷன்ஸ், அதாவது கமிஷனிங் டைமு அப்படி இல்லைன்னா நார்மல் ஆப்ரேஷன் டைமில் வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து அப்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் எடுத்து வச்சு அதை வந்து சாஃப்ட் காப்பியில் வந்து பேக்கப் எடுத்து வைப்பாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் வந்து சில கம்பெனி எடுக்க சொன்னாங்கன்னா அதை எடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும். இது வந்து அவருடைய வேலை. அப்புறம் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் செக்கு, ஒரு ஷிஃப்ட்டில் வந்து நார்மலாக வந்து எத்தனை டைம் வந்து குவாலிட்டி செக் பண்ணணும், என்ன குவாலிட்டியில் இருக்குது, அதை வந்து லேபில் காண்டாக்ட் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை கேட்டு அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேனல் ஆப்ரேட்டர். அப்புறம் ஆப்ரேஷன் சீக்வன்ஸு, அதாவது என்னென்ன ஆப்ரேஷன் எப்பப்போ நடக்கணும், அதான் இப்போ வந்து குவாலிட்டி வந்து பேராமீட்டர்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான டிசிஷன் வந்து பேனல் ஆப்ரேட்டர் எடுப்பாங்க. பேனல் ஆப்ரேட்டர் வந்து எஸ்எஸ்ட்டு சொல்லுவாங்க. எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஆப்ரேட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுபடி பேனல் ஆப்ரேட்டர் வந்து ஃபீல்டு ஆப்ரேட்டர்ஸுக்கு வந்து சொல்லுவாங்க. ஃபீல்டு ஆப்ரேட்டர் பேனல் ஆப்ரேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபீல்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷன் சீக்வன்ஸில் தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா பிளான்ட் வந்து 100% எஃபிஷியன்சி இல்லாமல் ஓடிட்டு இருந்துச்சுனாலும் அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ப்ளஸ் பேனலில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ல வந்து இந்த மாதிரி 2 பேரும் பேரலாக ஒர்க் பண்ணி நார்மலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து ஒரு டிசிஎஸ் ஆப்ரேட்டராகவோ இல்லை ஒரு பேனல் ஆப்ரேட்டராகவோ நீங்கள் வந்து பொறுப்பேற்க போகிறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது வந்து நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாபு. அது கிடச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பற்றி அடிப்படை நாலேஜ் வேணும். முதல்ல அது என்ன சிஸ்டம் ஒர்க் பண்ணுது, அது வந்து உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டம் 3000 அட்வான்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. நான் சொல்கிறது வந்து எக்கோவா, இது இல்லாமல் ஹனிவெல்ல இருக்குது, ராக்வெல்ல இருக்குது, அப்படி சொல்லிட்டு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வந்து ஏதாவது ஒரு பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு சின்ன பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய பிளான்ட்டுக்கு போவதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மேலும் இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய சேனல் வந்து புது சேனலு, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க்யூ.